ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விக்னேஷ் தயாளன். நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட், டெக் டிப்ஸ் அண்டு பேங்கிங் ப்ராசஸ் இது எல்லாம் சிம்பிளாக நம்ம லாங்குவேஜில் தமிழில் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்கள் லைஃப்பில் மணி ஹேண்டலிங், டிஜிட்டல் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. சரி, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஐஎன்டி மணியில் எப்படி டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதா வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த ஆப்புக்கு வந்துடும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி வந்து கொடுங்க. கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபை யுவர் இமெயில் வந்து கேட்கும். இங்கே வந்துட்டு சைன்இன் வித் கூகுள் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியில் வந்து ஷோ ஆகும். அதில் எந்த மெயில் ஐடியில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்களோ அந்த மெயில் ஐடி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து அலோ கேட்கும். அலோ வந்து கொடுத்துருங்க. அலோ கொடுத்தீங்கன்னா திரும்ப வந்து லோட் ஆகிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் பண்ண சொல்லுது. அந்த ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் கேட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸஸ் வந்துருக்கும். 3 பாக்ஸ் நம்ம வந்து டிக் பண்ணணும். இந்த 3 பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கேஒய்சி அண்ட் வெரிஃபிகேஷன். இங்கே வந்து உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பேன் கார்டில் என்ன டேட்டா பார்த்துருக்கோம் அந்த டேட்டா பார்த்து இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுங்க. நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொண்டாந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு பாப்அப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து திரும்ப அகைன் வந்து கன்ஃபார்ம் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில் வந்து கேட்டிருக்கு. உங்களோட ஜென்டர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்கு. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி அண்டு ரெசிடென்ஸ் வந்து கேட்டிருக்கு. நீங்கள் இந்தியன்னா ஸோ இந்தியன் வந்து கொடுத்துக்குங்க. சப்போஸ் என்ஆர்ஐனா என்ஆர் வந்து கொடுக்கணும். நம்ம வந்து இந்தியன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களோட ஃபேமிலி டீட்டெயில் வந்து கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டில் வந்து உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வந்து ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மதர்ஸ் நேம் வந்து ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு இந்த மிஸ்டர், மிஸ்ஸஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண வேணாம். ஜஸ்ட் உங்களோட ஃபாதர்ஸோட நேம் வந்து ஃபுல் நேம் வந்து இங்கே என்ட்ரு பண்ணால் போதும். ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்கோம். அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாமினி ஆட் பண்ணலாமான்னு வந்து கேட்டிருக்கு. இங்கே வந்துட்டு எஸ் கொடுத்துட்டு உங்களோட நாமி வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க. நான் வந்து இப்போதைக்கு நோ கொடுக்குறேன். நீங்கள் வந்து நாமினி கண்டிப்பாக என்ட்ரு பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து எஸ் கொடுத்து நாமினி டீட்டெயில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷனல் டீட்டெயில் வந்து கேட்டிருக்கு. இங்கே வந்து உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்குபேஷன் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கேப்சர் வீடியோ செல்ஃபின்னு வந்து வரும். இங்கே உங்களோட ஃபேஸை வந்து காமிக்கணும். அந்த டைமில் கேப்பு, கண்ணாடி, மாஸ்க் இந்த மாதிரி எதையும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த பேஜில் வந்து ப்ரொசீட் வந்து கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா வந்து கேமரா வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட கேமராவுக்கு வந்து அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்துட்டு உங்களோட ஃபேஸை காமிச்சிங்கன்னா ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ப்ராசஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து ரிவ்யூ ஆகும். இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுக்கலாம். சப்போஸ் ஃபோட்டோ வந்து கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கேப்சர் அகைன் கொடுத்து நீங்கள் ஃபோட்டோ வந்து அகைன் வந்து எடுக்கலாம். இப்போ ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொசீட் வந்து கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா வெரிஃபை டாக்குமெண்ட்ஸ் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். வெரிஃபை நவ் வந்து கொடுத்துக்குங்க. இது வந்து டிஜிலாக்கர் மூலிமா வந்து எடுத்துக்கும் டேட்டாஸ் எல்லாமே. ஸோ உங்களோட ஆதார் கார்டு நம்பர், ஃபுல் நம்பர் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஃபுல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்குங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். நீங்கள் டிஜிலாக்கரில் ரெஜிஸ்டர் பண்ணிக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கரோட பின் வந்து கேட்கும். நீங்கள் உங்களோட சேவிங்ஸை ஸ்மார்ட்டாக கன்வெர்ட் பண்ண விரும்புகிறீங்களா? அதுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி, லம்சம், இஎல்எஸ் மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்குது. உங்களுக்கு ரிஸ்க்கு மேனேஜ் பண்ண தெரிஞ்சால் இதுதான் பெஸ்ட்டு ரூட்டு. ஸோ நான் ஒரு ஏஎம்எஃப்ஐ டிஜிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ உங்கள் கோலுக்கு சூட்டாக வர ஃபண்டை செலக்ட் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்களோட மந்த்லி சேவிங்க்கு க்ரோத் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் வெல்த்தை பில்ட் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பின்னை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் மறந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்கோட் பின்னை வந்து கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் பின்னை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா அந்த பின் நம்பரை என்டர் பண்ணி டன் கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலான்ற மாதிரி இருக்குது. ஆதார், பேன் இதெல்லாம் வந்து டிக் பண்ணியிருக்கு. இந்த டீட்டெயில் மட்டும் வச்சு நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அலோ வந்து கொடுத்துக்குங்க. அலோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஒய்சி வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். உங்களுக்கு இந்தியன் ஸ்டாக்ஸில் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு வந்து கேட்டிருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இல்லை ஆல்ரெடி இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செட்டில் யுவர் அக்கௌண்ட் இன்ட்ரோல்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 90 days வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எந்த செக்மெண்ட்டில் நீங்கள் வந்து பை செல் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்டு, FNO அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எதில் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்குங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து போட சொல்லும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் நவ்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் வந்து கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து இங்கே இதில் வந்து லிங்க் பண்ணணும். இங்கே UPI ஆப் மூலிமா நீங்கள் வந்து பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஆப்பில் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு, எக்ஸாம்பிள் வந்து ஃபோன்பே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு பேங்க் எந்த பேங்க்கை நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க, அதில் எந்தெந்த பேங்க் இருக்கிறது வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த பேங்க் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் டு லிங்க் அக்கௌண்ட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோன்பேல வந்து அதை செலக்ட் பண்ணணும். அகைன் ப்ரொசீட் டு லிங்க் அக்கௌண்ட் வந்து இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ₹1 வந்து சென்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் அந்த ₹1 வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பேங்க் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். எந்த பேங்க்கில் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிடும். லிங்க் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க நேமு, அப்புறம் அக்கௌண்ட் நம்பரு, IFSC கோடு, UPI ஐடியெலாம் வந்து ஷோ ஆகும். அதெல்லாம் கரெக்டாக இருக்காங்க வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் யுவர் அட்ரஸ் வந்து கேட்டதுக்கு உங்களோட அட்ரஸ் இதில் வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுங்க. இல்லை அட்ரஸில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா I want to modify my அட்ரஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் அக்கௌண்ட் வந்து வந்திருக்கு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை நவ் வித் ஆதார்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இந்த ஃபார்மில் வந்து நம்ம சைன் பண்ண போகிறோம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைன் நவுன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அந்த டிக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களோட ஆதார் கார்டு நம்பர் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிட்டு சென்ட் OTP கொடுங்க. சென்ட் OTP கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதாரில் ரிஜிஸ்டர் இருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP வந்து இங்கே என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை OTP வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா சைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வரும், இதில் வந்து கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஏதாச்சும் அமௌண்ட் ஆட் பண்ணுமான்னு கேட்குது. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் எந்த பேங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த UPI மூலிமா நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்கள் இங்கே பே பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேலெட்டில் போயிட்டு இது வந்து கிரெடிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு MPIN வந்து கேட்குது. நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணும் போதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பின் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு 4 digit நம்பரை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். உங்களோட பாஸ்வேர்டு மாதிரி நீங்கள் வந்து என்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே பாஸ்வேர்டு நீங்கள் கன்ஃபார்ம்லேயும் வந்து என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துக்குங்க. இந்த ப்ராசஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டிமார்ட் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இனிமேல் நீங்கள் இந்தியன் ஸ்டாக்ஸில் வந்து பை செல் வந்து பண்ணலாம். அப்கமிங் வீடியோஸில் எப்படி ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறது, செல் பண்ணுறது இதெல்லாம் வந்து சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்புறமா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறமா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து லிங்க்னு சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட்டு இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.